வணக்கம் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம டேட்டானா என்னன்னு பார்த்தோம். கரெக்டாக டேட்டா வந்து டேபிளில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயீஸ் டேபிளில் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம், எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், இந்த எல்லா டேட்டாவுமே ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த எம்ப்ளாயி ஐடியில் அந்த காலமில் வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்னா இண்டிஜர். இண்டிஜர்னா வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்பர் ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் நேமில் வந்து லெட்டர் ஸ்டோர் ஆகிருக்கு. இமெயிலு லெட்டர் ஸ்டோர் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபோன் நம்பரில் நம்பர் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போது ஃபோன் நம்பரில் யாராச்சும் வந்து நேம் வந்து இன்சர்ட் பண்ண முடியுமா? ஐ மீன் நேம் வந்து போட முடியுமா? நம்ம ஆன்லைனில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன்லேயோ ஏதோ ஒரு இதுலேயோ வந்து நம்ம வந்து ஃபோன் நம்பருங்க கேட்குறப்போ நம்ம வந்து இப்போ நம்ம நேம் அதில் டைப் பண்ணோம் அப்படின்னா எரர் அடிக்கும். ஃபோன் நம்பர் வந்து இன்வேலிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் அடிக்கும். கரெக்டாக? அப்போது நம்ம கொடுக்குற டேட்டாவோட டைப் வந்து இண்டீஜராக இருக்கணும், ஒரு நம்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேபிள்லையும் நமக்கு ஒவ்வொரு காலமுக்கும் வந்து எந்த மாதிரியான டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதோட டைப் தான் வந்து ஸ்டோர் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் வந்து டேட்டா டைப். ஓகேவா? ஸோ பிக்வரியில் வந்து ஏகப்பட்ட டேட்டா டைப் இருக்குது. பட் நம்ம மோஸ்ட்டாக 95%, நாட் 95, 99% நம்ம என்னென்ன மாதிரியான டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை, இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த டெக்ஸ்ட் டேட்டா. ஐ மீன் லெட்டர்ஸ்னு இல்லாமல் நம்ம என்ன லெட்டர்ஸ் வேணாலும் வாட் எவர் வி கிவ் நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ள, ஐ மீன் ஸ்ட்ரிங்குங்கிற பாருங்க, ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள அப்படி இல்லை அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோம்ல, ரெண்டுமே ஒன்று தான். சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஸ்ட்ரிங் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எம்ப்ளாயீஸில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்ட்ரிங்கு, அப்புறம் இமெயில் வந்து ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? இதோட ஒரு டேபிளோட ஒரு காலமோட டேட்டா டைப் வந்து நம்ம வந்து இந்த ஸ்கீமா டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். இதா இருக்குது, காலம் நேம் இருக்குது, அதோட டைப் இருக்குது. டைப்னா இந்த இந்த காலம்ல என்ன டேட்டா டைப் வந்து நம்ம என்ன டேட்டா டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது தான் வந்து டேட்டா டைப். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்குன்னா நம்ம வந்து நத்திங் லைக் ஜஸ்ட் ஒரு நம்பரை கூட நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுக்கலாம். ஓகேவா? இது வந்து நாட் ஒன்லி டு ஸ்டோர் லெட்டர்ஸ், நம்ம நேம் அது மட்டும் இல்லை, நம்ம 1 2 3ன்னு கொடுத்து கூட நம்ம வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுக்கலாம். ஸோ அதுதான், இதை வந்து மறந்துடக்கூடாது. சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுக்குற எல்லா டேட்டாவுமே வந்து ஸ்ட்ரிங்கு தான். ஓகேவா? ஸோ இது இது ஒரு query இருக்குது, இதை உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ சி எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங், இது வந்து ஹலோ பிக்வரி, இதுவும் ஸ்ட்ரிங்கு தான். நம்பர் அஸ் ஸ்ட்ரிங், ஏன்னா நான் இங்கே வந்து நம்பரை வந்து இதில் கொடுத்துருக்கேன், ஒரு சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இதுவுமே வந்து பிக்வரி வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்கும். பூலியன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ட்ரூன்னு கொடுத்துருக்கேன், இதுவும் வந்து ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நம்பர் வித் டிஜிட், அதாவது ப்ரிசிஷன்னா இது இது வந்து இது வந்து முழு எண்கள்னு சொல்லுவோம் தமிழில். இதை வந்து ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ், அதாவது ஒன்றுன்னா அது ஹோல் நம்பர், 1.1, 1.2 இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு ஒரு புள்ளி வச்சு வர நம்பர் எல்லாமே வந்து டெசிமல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வாட் எவர் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருந்ததுன்னா அதை வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ரியல் டைம் யூஸ் கேஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம எதுக்காக ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேமுக்கும் அதான் யூஸ் பண்ணுவோம், இமெயில் ஐடிக்கு அதான் யூஸ் பண்ணுவோம். இமெயில் ஐடியில் அட்டுங்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்லாம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் வந்து, சரி ஓகே ஸ்ட்ரிங்லாம் ஸ்டோர் பண்ணுறோம், எனக்கு வந்து அதுக்கப்புறம் நம்பர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணோம்ல. ஸோ நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுல நம்ம வந்து 3 டேட்டா டைப் இருக்குது நம்பர் டேட்டா டைப்பில். ஓகேவா? ஒன்று வந்து இண்டிஜர். இண்டிஜர் அப்படின்னா நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? ஃப்ளோட் அப்படின்னா நம்பர் வித் ப்ரிசிஷன், அந்த அதாவது 1.1, 1.1, 1.2, 1.3ங்கிறது. நியூமரிக்குமே வந்து அதுதான், நியூமரிக்குமே வந்து நம்பர் வித் ப்ரிசிஷன் தான். பட் ஆனால் ஃப்ளோட்டுக்கும் நியூமரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃப்ளோட்டுங்கிறது வந்து நம்ம வந்து அந்த புள்ளிக்கு அப்புறம் 2 சைஃபர் தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1ங்கிறது வந்து ஃப்ளோட் நம்பராக இருந்ததுன்னா 1.00ன்னு இருக்கும். இதுவே வந்து நியூமரிக் அப்படின்னா இப்போ அந்த புள்ளிக்கு அடுத்து வந்து ஏகப்பட்ட நம்பர் இருக்கும். ஓகேவா? இந்த இது எதுக்காக அப்படின்னா, ஒரு தங்கத்தை நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், தங்கம் இருக்குல்ல, தங்கத்தை எடை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு எனக்கு வந்து இந்த தங்கம் ஒரு காயின் எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னா 1.4236 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நியூமரிக் எக்ஸாம்பிளுக்கு 4 கிராம்
3 2 1 6 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இது வந்து ஏன்னா தங்கத்தோட அந்த மதிப்பு நம்ம வந்து ஃபுல்லாவே கன்சிடர் பண்ணுவோம் இவ்வளவு கிராம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஃப்ளோட்டுங்கிறது வந்து ஒரு ப்ரைசிங் மட்டும்தான் ப்ரைசிங் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு வந்து புள்ளிக்கு அடுத்து ஏகப்பட்டதெல்லாம் தேவையில்லை எனக்கு வந்து 5.50 அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து 1.25 இந்த மாதிரி ஜஸ்ட் புள்ளிக்கு அப்புறம் 2 புள்ளி மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ற மாதிரினா ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் ஃப்ளோட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் டேபிள் இருக்கு அதில் வந்து ப்ரைஸ் காலம்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ரைஸில் வந்து நம்ம வந்து இப்படி இப்படி நாலஞ்சு ப்ரொசிஷன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம கால்குலேஷன்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்காது கரெக்டாக ஸோ அதனால தான் வந்து எந்தெந்த சினாரியோஸ்லலாம் நம்ம வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் உள்ளது யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம ஃப்ளோட் 64 யூஸ் பண்ணுவோம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து எனக்கு நிறைய டிஜிட் வேணும் இல்லை அந்த ஒரு ஒரு நம்பரை டிவைட் பண்ணோம்னா ஆஸ் இட் இஸாக வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து நியூமரிக் யூஸ் பண்ணுவோம் இதுதான் வந்து நியூமரிக் அண்ட் ஃப்ளோட்டுக்கான இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஸ்டோர்ஸ் த ஹோல் நம்பர் ஹோல் நம்பர்னா முழு எண்கள் 1 2 3 4 5 அப்படி ஸ்டோர் பண்ணுறது எக்ஸாம்பிள் வந்து இதாக இருக்குது 1 2 ஜஸ்ட் இது வந்து ஹோல் நம்பர் தானே சி ஸோ இது எல்லாமே தான் வந்து நமக்கு வந்து இண்டிஜர் ஸோ இதை வந்து நம்ம வந்து இண்டிஜர்னு சொல்லுவோம் நிறையா லாங்குவேஜஸில் வந்து இண்டிஜர்னு சொல்லுவோம் ஆனால் பிக்கோரியில் வந்து நம்ம வந்து இதை வந்து in64 அப்படின்னு தான் சொல்லணும் in64ங்கிறது வந்து 64 பிட்ஸ் இந்த டேட்டா டைப் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து டு பி ஹானஸ்ட் அது வந்து நமக்கு தேவையில்லை அதை ஏன் 64 சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இது வந்து மைண்டில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க in64 இஸ் இண்டிஜர் ஓகேவா இது வந்து ஹோல் நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் அப்படின்னா அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 2 டெசிமல் உள்ளதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணுறோம் இண்டிஜரோட ரியல் டைம் சினாரியோஸ் வந்து எம்ப்ளாயி ஐடி ஸ்டோர் ஐடி அதே மாதிரி வந்து ஃபோன் நம்பர்ஸ் ஆர்டர் நம்பர் இந்த குவான்டிட்டி இது எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து நம்ம இண்டிஜர் ஸ்டோர் பண்ணுவோம் ஃப்ளோட் வந்து எதுக்கு அப்படின்னா ப்ராடக்ட் ப்ரைஸு வெயிட்டு அந்த எவ்வளோ அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்லி அந்த அமௌண்ட் ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே நம்ம வந்து ஃப்ளோட்டில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் ஃப்ளோட்டுமே வந்து நம்ம வந்து பிக்கோரியில் வந்து ஃப்ளோட் 64 தான் சொல்லணும் ஓகேவா நான் ஏன் ப்ராக்கெட்குள்ள ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ இன்கேஸ் உங்களுக்கு அதர் லாங்குவேஜஸ் தெரியும்னா அதில் வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம் இண்டிஜர்னு சொல்லுவோம் ஆனால் பிக்கோரியில் வந்து ஃப்ளோட் 64 தான் சொல்லுவோம் நியூமெரிக்கில் வந்து ஸ்டோர்ஸ் ஹை ப்ரெசிஷன் டெசிமல் நம்பர்ஸ் இதில் பார்த்தீங்களா ஹை ப்ரெசிஷன்னா நிறையா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய நம்பர் இருக்கிறது இதில் வந்து ப்ரொசிஷன் அப் டு 38 டிஜிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வி கேன் ஸ்டோர் நியூமெரிக் டேட்டா ஓகேவா நியூமெரிக் டேட்டாவில் வந்து நம்ம அப் டு 38 டிஜிட்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது போக நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது பட் ஆனால் அது வந்து நமக்கு வந்து தேவையில்லை உங்களோட ரியல் கேஸ் சினாரிக்கு தேவைன்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணாலே வந்துடும் பட் இதெல்லாம் வந்து கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதோட ரியல் டைம் யூஸ் கேஸ் வந்து ஃபினான்ஷியல் கால்குலேஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு லார்ஜ் மானிட்டரி வேல்யூஸ் ரொம்ப இந்த கோல்டோட வெயிட்டு இது வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து உங்களுக்கே தெரியும் ஓகே இதுக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து நுண்ணிப்பாக இருக்கணும் அப்போ இந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணது நம்ம நியூமெரிக் தான் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இந்த ஒரு டேபிளில் ஒரு டேட்டாவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த காலம் வந்து நியூமெரிக்காக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் நிறையா வேல்யூஸ் இருக்குல்ல ஸோ தட்ஸ் வை வி ஆர் யூசிங் நியூமெரிக் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கு பார்த்துருக்கோம் அந்த 3 நம்பர் ரிலேட்டடான டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பூலியன் பூல் ஆர் பூலியன் இங்கே வந்து பூல்னு சொல்லுவோம் சின்டாக்ஸ் வந்து பூல்னா என்ன அப்படின்னா நத்திங் பட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்னடா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் ஒரு டேட்டா டைப்பா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஓகே அந்த இதில் வந்து ரெண்டே டேட்டா தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதுக்கு நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இருக்குது இதை ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பின்னாடி ஒர்க் பண்ணும்போது வந்து உங்களுக்கு புரியும் ஏன் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேபிளெல்லாம் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மோஸ்ட்லி வந்து எல்லா டேபிளையும் நம்ம ஒரு காலம் இருக்கும் அந்த காலம் வந்து கண்டிப்பாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு வந்து யூசர் ஐடி இருக்குது கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து உங்களோட யூசர் ஐடி வந்து அஜித்னு சொல்லிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை மாற்றுறீங்க எனக்கு வந்து அஜித்னு வேணாம் அஜித் த சம்திங் ஏதோ ஒரு மாற்றுறீங்க அஜித் குமார்னு மாற்றுறீங்க ஓகேவா அதுக்கப்புறம் திரும்ப மாற்றுறீங்க பிஎம்ஜே அஜித் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறீங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் டேபிளில் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும் கரெக்டாக இப்போ கரண்ட்டாக உங்களோட யூசர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் டேபிள் வந்து 3 டேபிள் இருக்கும் நீங்கள் அஜித்துன்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ வந்து இதோட ஒரு காலம் நேம் இருக்கும் இஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஆக்டிவ்னா
இந்த யூசர் நேம் வந்து ஆக்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ட்ரூன்னு இருந்தது அப்படின்னா ஆமா அந்த காலம் வந்து ஆக்டிவா இருக்கு. நீங்க வந்து இப்போ புதுசா ஒன்று போட்டிங்களா, புதுசா ஒன்று யூசர் நேம் மாத்தின உடனே அந்த இது வந்து ட்ரூன்னு ஆயிரும். பழைய வேல்யூ வந்து ஃபால்ஸ்னு ஆயிரும். ஏன்னா நம்மளோட நியூ யூசர் ஐடி வந்து ட்ரூ தானே. பட் நமக்கு தெரியாது. பட் பேக் அண்ட் டேபிள் வந்து அந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்ஸ் டேபிள் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் டேபிள் வந்து அவைலபிளா இருக்கா இல்லையாங்கிறதுக்கான ஆஹ், நமக்கு தெரியணும். ஸோ அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பூலியன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஸ்டோர்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸ். இது வந்து ஜஸ்ட் ட்ரூனா இது வந்து ரிசர்வ்டு கீவேர்ட்னா பிக்வரியில் வந்து ட்ரூன்னு போட்டிங்கனாலே அது வந்து பூலியனாக தான் எடுத்துக்கும். அன்லெஸ் ஆர் அன்டில் அது வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்கும்போது சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்கும்போது வந்து அது வந்து எப்படி எடுத்துக்கும், நம்ம போட்ட மாதிரி ட்ரூன்னு எடுத்துக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக எடுத்துக்கும். பட் நம்ம அப்படியே நார்மலாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ட்ரூன்னு போடும்போது இது வந்து இதுவாக எடுத்துக்கும். சி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுவும் ட்ரூன் தான் இருக்குது, இதுவும் ட்ரூன் தான் இருக்கும். பட் இதோட டேட்டா டைப் வந்து பூலியன், அதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ இதுதான் இண்டிகேட்டிங் இஃப் கஸ்டமர் இஸ் ஆக்டிவ் ஆர் இன்ஆக்டிவ், இஃப் ப்ராடக்ட் இஸ் இன் ஸ்டாக் ஆர் நாட். இந்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கு, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு, ப்ரைசிங் இருக்கு, அது என்ன கேட்டகரி எல்லாமே இருக்கு. திடீர்னு ஸ்டாக் இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு ஷாப்ல வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கப்புறம் சேல் பண்றது இல்லை, ஓகேவா. பட் அதுக்காக நம்ம அந்த ப்ராடக்ட் டேட்டாவெல்லாம் delete பண்ணிடக்கூடாது. நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி எப்பயுமே நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஸோ whenever it is not active, it will be நம்ம அந்த காலம் வந்து இஸ் ஆக்டிவ் காலம் வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு மாறிடும், ஓகேவா. ஸோ நான் ஃபைனலாக ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டும்போது உங்களுக்கே புரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பைட்ஸ்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. இது நாட் மச் நீடட். ரியல் டைம்ல வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் பைட்ஸ்னா என்ன அப்படின்னா எல்லா மல்டிமீடியா ஃபைல்ஸ் இருக்குல்ல, உங்களோட இமேஜாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுற இமேஜாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் டவுன்லோட் வாட் எவர் த இமேஜஸ் ஆர் வீடியோஸ் எல்லாமே வந்து பைட்ஸாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்லேயே வந்து ஒரு வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து பைட்ஸில் தான் இருக்கும். ஸோ பைட்ஸில் தான் வந்து இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஃபார் மீடியா ஃபைல்ஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ், அதர் தென் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், இது எல்லாமே வந்து பைட்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் வந்து பைட்ஸ். பட் ஒரு நீங்க இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கம்பெனி யூ ஆர் கோயிங் டு ஒர்க் வித். இஃப் தே ஆர் ஹேண்ட்லிங் அ மல்டிமீடியா ஃபைல்ஸ் இன் த சென்ஸ் பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஆர் எனி ஃபைல்ஸ், தென் that BigQuery table might have bytes data type, ஓகேவா. அதர் தென் யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ரொம்ப முக்கியமான டேட்டா டைப் வந்து என்னன்னா இந்த டேட்டு தான் வந்து கொஞ்சம் எல்லா இதுலையும் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. அதர் இதில் வந்து இன்னொரு ஒரு இது பிக்வரியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா டேட்டில் வந்து இவனுங்க வந்து நிறையா டேட்டா டைப் வச்சுருக்கானுங்க. உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வந்து டேட்டு தான். டேட்டில் மட்டுமே 1 2 3 4 இருக்கு. டேட் இன் த சென்ஸ் டைம், டேட் ரிலேட்டடு. இதுவே அதர் டேட்டா பேஸில் வந்து ஜஸ்ட் டேட் அண்ட் டைம் மட்டும்தான் இருக்கும், அப்புறம் டைம் ஸ்டாம்ப் இருக்கும். பட் இதில் வந்து இந்த 4 இது இருக்குது, ஓகேவா. இது போகவும் நிறையா இருக்குது, பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து எப்பெல்லாம் வந்து டேட் மட்டும் நமக்கு தேவை. இப்போ ஆர்டர் டேட்னா ஆர்டர் டேட் மட்டும் வேணும், கரெக்டாக. எனக்கு வந்து ஆர்டர் பண்ண டைம்லாம் தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு வந்து டேட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து டேட்டோட டேட்டுங்கிற டேட்டா டைப்பில் என்னென்ன இருக்குன்னா ஒய், அதாவது இயரு, மந்த்து, டேட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ ரியல் டைம் இது வந்து என்ன யூஸ் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் டேட்டு, ஷிப்மெண்ட் டேட்டு, இது எல்லாமே நம்ம எம்ப்ளாயி டேபிள் கூட ஹையர் டேட்டில் வந்து டேட்டு தான் இருக்கும். டேட் டைம் அப்படின்னா என்னன்னா டேட்டு வித் டைம், ஓகேவா. டேட் எனக்கு வந்து ஓகே, எனக்கு என்ன டைம்ல வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணுறீங்க, எனக்கு எந்த டைம்ல வந்து இது வந்து ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கு, எந்த டைம்ல வந்து அவங்க பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டேட்டு வித் டைம், அதுதான் வந்து டேட் டைம். சி இங்கே வந்து நமக்கு வந்து டேட் இருக்கு, அது போக வந்து இது வந்து எத்தனை மணி, 12 மணி 12:30, அதாவது 12:30 மணிக்கு கரெக்டாக இதுவாயிருக்கு. இது வந்து செகண்ட்ஸ், ஓகேவா. ஸோ அவரு, மந்த்து, செகண்ட் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து டேட்டு டைமு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது எத்தனை மணி கம்ப்யூட்டர் லாகின் பண்ணுறீங்க, அந்த மாதிரி சினாரியோக்கு எந்தெந்த டைம்லலாம் இது ரெக்யர்டோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து டேட் டைம் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த டைமில் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட யூசர் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே வந்து டேட்டா. அதாவது நமக்கு தானே தேவை. இப்போ நம்மளே ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சில சினாரியோஸ்க்கு வந்து எனக்கு வந்து என்னைக்கு லீவு அப்படின்னு நம்ம வந்து இது அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து லீவுக்கு வந்து டைம்லாம் தேவையில்லை. எனக்கு வந்து
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி லீவுனா எனக்கு 1ஆம் தேதி லீவு. அந்த அந்த டேபிளில் வந்து லீவ் டேட்ஸில் வந்து எனக்கு வந்து டேட் மட்டும் லாக் ஆனால் போதும். எனக்கு டைம்லாம் தேவையில்லைல்ல. எனக்கு வந்து 1ஆம் தேதி 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் லீவு. அதெல்லாம் தேவையில்லை. ஸோ எப்போ நமக்கு தேவையோ, என்ன நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டு அண்ட் டேட் டைம். ஓகேவா? ஸோ இது வந்து டைம் வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் வெறும் டைம் மட்டும்தான் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா ரியல் டைமில் வந்து நம்ம வந்து டேட் தனி காலமாகவும் டைம் தனி காலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக எனக்கு வந்து இந்த டேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடி ஸ்டீவன் வந்து இன்னைக்கு காலையில் 9:30க்கு வந்திருக்கான். டேட் வந்து நேமு, டேட்டு, லாக் டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு ஐ மீன் 27th 12வது மாதம் 27th டேல காலைல 9:30க்கு லாகின் பண்ணியிருக்கான். 1 மணிக்கு பிரேக் போயிருக்கான். திரும்ப 3 மணிக்கு வந்திருக்கான். அந்த மாதிரி இன்னொரு டைம்ங்கிற காலமில் டைம் மட்டும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். டேட்டில் வந்து இன்னைக்கு டேட் ஆசிட்டிஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோக்கு தான் வந்து ஜஸ்ட் டைம் யூஸ் பண்ணுவோம். ஓப்பனிங் ஹவர்ஸ், ஷெட்யூலிங் ஹவர்ஸ் இது எல்லாமே. டைம் ஸ்டாம்புங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து காமனாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே யூஸ் பண்ணுறது. நாட் ஓன்லி இன் பிக்வரி, இது வந்து எல்லா இதுலையுமே யூஸ் பண்ணுறது. டைம் ஸ்டாம்ப் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ஒரு டேபிள் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது. கரெக்டா? நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து டேட்டா வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் திடீர்னு இன்னைக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த டேபிள் வந்து ஒரு 10,00,000 ரெக்கார்ட் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப அதே டேபிளில் திரும்ப நான் இன்னும் ஒரு 10,00,000 ரெக்கார்டை வந்து நான் வந்து இன்னும் திரும்ப இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக 20,00,000 ரெக்கார்ட் ஆச்சு. எனக்கு வந்து ரெக்கார்ட்லாம் வந்து எனக்கு எப்போ எந்த டைமுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு அந்த மாதிரி சினாரியோக்கு தான் வந்து நம்ம டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுவோம். இதில் ஏன் டைம் ஸ்டாம்பில் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட டைம் வேற, யூஎஸ்ல இருக்கிறவங்களோட டைம் வேற. கரெக்டா? இப்போ நீங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அமெரிக்கால இதே டைம்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஒரே டேபிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவனுக்கு தெரியணும் இது வந்து எந்த டைம் ஜோனுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது இந்தியன் டைம் ஜோனுக்கு வந்திருக்கா இல்லை அமெரிக்கன் டைம் ஜோனுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல தான் வந்து நம்ம வந்து டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுவோம். இதா இருக்கு ஈவென்ட் லாக்ஸு, ஆடிட் சிஸ்டம். ஆடிட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இருக்கிற டேட்டா எல்லாமே கரெக்டான டேட்டாவா, எப்போ வந்திருக்கு, எப்போ டெலீட் ஆயிருக்கு, எப்போ அந்த டேட்டாவில் எதையும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே வந்து நம்ம வந்து டைம் ஸ்டாம்ப் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டைம் ஸ்டாம்பில் நம்ம டே டைமே யூஸ் பண்ணலாமே நீங்கள் கேட்கலாம். டே டைமில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஜோன் இருக்காது. இது வந்து இந்தியன் டைமா இல்லை அமெரிக்கன் டைமா அப்படிங்கிற ஜோன் இருக்காது. இப்போ அமெரிக்காக்காரன் பார்த்தான்னா அது ஓகே இது அமெரிக்கன் டைமில் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். இதுவே நம்ம பார்த்தோன்னா நம்ம டைமில் ஆயிருக்கு போலன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மிஸ்மேட்ச் ஆகுதா, எக்ஸாக்ட் அக்யூரேட்டான டைம் நமக்கு தெரியாது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து டைம் ஜோன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் ஸ்டாம்புக்கு வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் யூடிசி டைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறேன். இதில் வந்து யூடிசினா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வாட் இஸ் யூடிசி டைம் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ இதுதான் முக்கியமாக யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ் வந்து இதுதான். ஸ்ட்ரிங்கு, அப்புறம் நம்பரில் 3, அப்புறம் பூலியன், டேட்டில் ஒரு 4. ஓகேவா? இது போக அப்புறம் பைட்ஸ் பார்த்தோம். இது போக இருக்குது ஒரு சில டேட்டா டைப்ஸு. அரே அண்ட் ஸ்ட்ரக்ட்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். பட் நமக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இது தேவையில்லை. இன்கேஸ் நான் இதை பற்றி செப்பரேட்டாக அட்வான்ஸ்டு பிக்வரியில் போடுறேன். பட் இப்படியும் ஒன்று இருக்குன்னு சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி போட்டிருக்கேன். பட் ஐம் நாட் கோன் எக்ஸ்பிளைன் பிகாஸ் இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபார் நவ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் பாருங்கள். மற்ற இதெல்லாம் வந்து ஜஸ்ட் யூ கேன் லீவ் இட். ஸோ இதில் வந்து டேட்டில் வந்து நான் ஒரே ஒரு இது சொல்கிறேன். பிக்வரியிலே வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு செலக்ட் ஸ்ட்ரிங்குக்குள்ள அஜித்துன்னு போட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி டேபிளே இல்லாமல் நமக்கு வந்து வேல்யூ வருதோ லைக் திஸ். ஓகே, செலக்ட் அஜித் ஆர் டெஸ்ட் சம்திங் அஸ் நேம் போட்டு இப்படி ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி இது இந்த மாதிரி உள்ளதை வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு. கால்குலேஷனாக ஒன்றும் இல்லை, எனக்கு திடீர்னு வந்து எனக்கு ஒரு கால்குலேட் பண்ணும் 896 இன்ட்டு ஒரு 32 அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? டக்குன்னு கால்குலேட் எடுத்து போகிறதுக்கு பதில் நீங்கள் இதிலே போட்டுடலாம். இதோட ஆன்சர் வந்து இந்த இருக்குது 896 32 போட்டால் இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கால்குலேஷன் பர்பஸ், ஃபங்க்ஷன் எப்படி ரன் ஆகுதுங்கிறதுக்கான பர்பஸ், இதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். இப்போது இதே இதில் நமக்கு வந்து கரண்ட் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். கரண்ட் டைமு, கரண்ட் டேட்டு, ஜஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். இதுதான் வந்து கரண்ட் டேட்டு, இன்னைக்கு டேட்டு. கரெக்டா? இதே இது கரண்ட் டைம் போடுறேன். கரண்ட் டைம் போட்டேன் அப்படின்னா கரண்ட் டைம் வந்துருச்சு. அப்போ கரண்ட் டைம் வந்து என்னென்னு வந்திருக்கு? 11:37.
11:37னா இது வந்து யூகே டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, யூஎஸ் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அமெரிக்காவில் இருக்கிற இந்த டைம். கரண்ட் டேட் டைம். கரண்ட் டேட் டைம் போட்டால் இது வந்து டேட்டு. இந்த டி சிம்பிள் இருக்கா, அந்த டி சிம்பிளுக்கு அப்புறம் உள்ளது வந்து டைம். சி, இது வந்து மில்லி செகண்ட் ப்ரிசிஷனில் இருக்கா, 601. இப்போ நான் இதை திரும்ப ரன் பண்ணேன்னா அது திரும்ப அப்டேட் ஆகும். சி, ஏன்னா டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ எப்பப்பெல்லாம் ரன் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் வந்து அந்த அந்த டைம் எட்டு வரும், கரண்ட் டைம் ஸ்டாம்ப். இது வந்து கரண்ட் டைம் ஸ்டாம்ப்ஸ் வித் யூடிசி. சரி, ஓகே. எனக்கு இப்போ அமெரிக்காவில் உள்ளது இருக்குது, எனக்கு வந்து இந்தியன் டைம் ஜோன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கரண்ட் டேட் இது எல்லாமே இருக்கா, இது எல்லாமே வந்து இட் வில் டேக் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ கரண்ட் டைம் ஸ்டாம்ப் போட்டேன், டைமு டேட் டைம் எல்லாமே போட்டாச்சு. இப்போ கரண்ட் டைம் பக்கத்துலேயே வந்து நான் வந்து இன்னொன்று போடுறேன், கண்ட்ரோல் சி. ஓகே, நம்மளோட டைம் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசியாவில் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ஏசியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து கொல்கட்டா. கரெக்டா? இருங்க, இது வந்து இந்தியன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன், ஆஸ் இந்தியன் டைம். போட்டாலும் ஒர்க் ஆகும், போகலனாலும் ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்களா, 17:10, அதாவது 5 மணி 10 நிமிஷம். ஓகே, மேபி என் லேப்டாப்பில் 2 நிமிஷம் அதிகமாக ஓடலாம். பட் இதுதான் வந்து இந்தியன் டைம் ஜோன். அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து சாரி, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மல்டிபிள் டைம் ஜோன்ஸ் இருக்கும். நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறது வந்து ஒரே டைம் ஜோன் தான், கொல்கட்டா. இதே மாதிரி சென்னை இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் இட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கரண்ட் டேட் இதெல்லாம் நம்ம எங்கே ப்ரோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு டேபிளில் டேட்டாவை லோட் பண்ணும்போது வந்து நான் சொன்னேன்ல, இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரெக்கார்டு வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணும்போது வந்து நான் டைம் பார்த்துக்கிட்டே அதில் போய் டைம் ஸ்ட்ரிங்குக்குள்ளெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் வந்து இப்போ ஒரு டேபிளில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இன்சர்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. அதில் தான் வந்து நான் வந்து என்ன டேட்டில் இன்சர்ட் பண்ணேன்னு போட போகிறேன். அந்த டேட்டில் நான் வேல்யூ கொடுக்குறதுக்கு பதில் நான் இதை அப்படியே ரன் பண்ணி விட்ருவேன். ஓகேவா, கரண்ட் டேட்டா ரன் பண்ணி விட்ருவேன். அது போக டேட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இதுதான். எனக்கு வந்து இப்போ லாஸ்ட் மந்த் டேட்டா வேணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து லாஸ்ட் மந்த் டேட்டா, கரண்ட், ஃபியூச்சர் எல்லாமே வந்து இதை வச்சு தான் ப்ராசஸ் பண்ணுவோம். டேட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, கரண்ட் டேட்டு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ரன் பண்ணால் நமக்கு வந்து அந்தந்த டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்து பிக்வெரி டேட்டா டைப்ஸ்.